ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான EVO World வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான பேனர் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கொலாபரேஷன் வந்து வரப்போகுது இல்லையா, அதுக்கான ஒரு குட்டி லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த லீக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான பேனருமே நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாம் எப்போ வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரைட் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க. அப்போ நான் போகிற இந்த மாதிரி லீக்ஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரைட் வாங்க, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரைட்டு கேஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EVO World வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேராஃபால் எடுத்ததுக்கான EVO World வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு கன் எடுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை. அதாவது M60 இல்லை A94 ஏதாச்சும் ஒன்று எடுத்தோம்னா எனக்கு வந்து அந்த 2 கன்னில் கண்ணாவே இருக்குது. ஸோ அதனால் அதை சுற்றுறோம், அதில் வந்து விழுதா அப்படின்ட்டு பார்ப்போம். 500 டைம் வச்சு சுற்றிட்டுருக்கோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லக் வைஸ் இன்னமும் கொடுப்பானுங்களானும் தெரியல. லக் பார்த்தீங்கன்னா 28 வந்துருச்சு. ஸோ நமக்கு அந்த 2 கன் மேலே டச் பண்ணி போடுவோம், கொடுக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில். இப்போ மீதி இருக்கிற 2 கன் கொடுத்தானா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொடுத்தானா நான் ரொம்ப வெறி ஆகிடுவேன். ஸோ அந்த 2 கன்னை தவிர்த்து அதில் 2த்தில் ஏதாவது ஒன்று கொடுத்தா விட போதும் எனக்கு மனசாரம். ஸோ ஏன்னா 1000 டைமண்ட் செலவு பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அதில் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பான்னு பார்க்குறேன். ஸோ அகைன் ஒரு 90 ஸ்பின்னு போடலாமா? கொடுத்துருங்களா ஏங்க ஏமாத்துறானுங்க இவனுங்க. 142 டைமண்ட் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 ஸ்பின் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு 90 ஸ்பின்னு. அகைன் 90 கொடுத்துருங்கடா. பாக்ஸு, கிரேட் பாக்ஸு, லோட் அவுட்ஸாக தரானுங்க. கிரேட் பாக்ஸ் கொடுத்தோட டோக்கன் 1-2 கிடைக்கும். டைமண்ட்ஸ் வேறு 52 தான் இருக்குது. ஸோ 52ல் 20 ஸ்பின் போடுவோமா? எனக்கு தெரிஞ்சு வாங்க போட்டு பார்ப்போம். கொடுக்குறானா? கொடுத்துட்றா. ஏங்க வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க, வெறுப்பாகுதுங்க எனக்கு. இன்னும் ஒரு 20 ஸ்பின் பண்ணலாம். ஸோ 20 ஸ்பின்னில் கொடுக்குறானா? இல்லைங்க, கொடுக்கலங்க. இதுலேயும் வவுச்சர்ஸ் தான் கொடுத்து ஏமாற்றிட்டான். அந்த வரேன் இருடா, மறுபடியும் ஒரு வீக்லி ஒன்று போட்டு வருவோம். வீக்லி போட்டோம்னா ஒரு 200 டைமண்டு போட்டாச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், அது வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்பின் பண்ணலாம். அதாவது 10 ஸ்பின் போடலாம். 10 ஸ்பின்னில் அகைன் ஒரு கோல்டு வச்சஸில் 10 சுற்றிருப்போம். அப்புறம் டைமண்ட் வச்சஸ் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலே போதும். என்ன கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி பார்ப்போம். கரெக்டாக லக்கு பார்த்தீங்கன்னா 11 லக்கு இருக்குது. இவர் வேறு கூப்பிட்றாரு. அப்புறம் 20 அப்புறம் வரேன் 90 கொடுறா. ஏங்க கொடுக்கலங்க, ஏமாத்துறானுங்க. கடைசி ஸ்பின்னில் தான் கொடுப்பானுங்க போலையே. கடைசி ஸ்பின்னில் கொடுத்தா விட எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் கொடுத்ததே கொடுத்தாங்க தான் கடுப்பு. அகைன் 90 போட்டாச்சு. ஏங்க கொடுக்கலங்க. கடைசி ஸ்பின் வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. லாஸ்ட்டு 32, லாஸ்ட் 20 ஸ்பின்னு. ஏதாச்சும் 2த்தில் M60 இல்லை A94 எதனா ஒன்று கொடுங்கடா. என்ன கொடுக்க போகிறானுங்க? கொடுத்துறா. ஏங்க M10ங்க. வெறுப்புடா சாமி. M10 ஆல்ரெடி நமக்கு விழுந்திருக்கு. ஆல்ரெடி டோக்கன் 100 கொடுத்துருக்கான், எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கொடுத்துருக்கான். பட் இந்த கன் எடுக்கணும்னா நம்மளுக்கு இன்னும் 4 டோக்கன் தேவைங்க. 4000 டைமண்ட் செலவு பண்ணணும். ஆனால் 4000 டைமண்ட் சொத்துனா கண்டிப்பாக 2த்தில் ஒன்று கொடுத்துருவான். ஸோ பரவாயில்ல, கொடுத்த வரைக்கும் லக்கு. ஸோ ரைட் காஸ், நம்ம இன்றைக்கான அப்டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்தோனேஷியன் சர்வரும் சிங்கப்பூர் சர்வருக்கும் 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த மாஸ்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அதுவும் ஓசியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ரம்ஜான் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா மார்ச் 10 இந்த ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட் வந்து நமக்கு வரப்போது. 200% கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக ஒருத்தர் டாப்அப் பண்ணோம் அப்படின்னா 5 ரம்ஜான் வாட்சஸ் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2வது டாப்அப் பண்ணோம் அப்படின்னா 100 டைமண்ட் வந்து கொடுக்குறானுங்க. 100 டைமண்ட் ஃப்ரீயாக ஓசியில் கொடுக்குறானுங்க. 3வது டாப்அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3வது பேக் பேக் பார்க்க ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஒர்த்தாலாம் கிடையாது. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு டாப்அப் பண்ணோம்னா அந்த பேக் 4 பேர் டாப்அப் பண்ணோம் அப்படின்னா அந்த வெக்டருக்கான கன் ஸ்கின்னு மொக்க பவரில் தான் கொடுத்துருக்கானுங்க. கலரும் மொக்கையாக இருக்குது, பவரும் மொக்கையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பேர் டாப்அப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறானுங்க, வவுச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5. ஸோ நம்ம 4 பேர் டாப்அப் பண்ணாலே இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஈவெண்ட் தான் நமக்கு மார்ச் 10 கன்ஃபார்ம் பேனருமே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் தான் நமக்கு அப்படியே வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர், அப்புறம் பங்களாதேஷ் சர்வர், ஸ்ரீலங்கா சர்வருக்குலாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஈவெண்ட் ரம்ஜான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராகன் பால் கொலாபரேஷனுங்க, அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB54 தான் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்னென்ன பண்டல்ஸ் வரப்போகுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோட்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த எமோட்ஸ் வைஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 பண்டல் தான் நம்ம கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த 5 பண்டல் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நம்மளுக்கு வாயிலே நுழையில. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் பண்டலும் ஒரு 2 எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 EOD அனிமேஷன் கொடுத்துருக்கானுங்க. குஹான் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டாக ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லேடி பண்டல் கொடுக்குறானுங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு 18 பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க.
ஸோ ஒரு ஃபீமேல் பண்டலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெகட்டா பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி தாங்க இருக்குது. அப்புறம் சொக்கூனாவா அது ஏதோ ஒரு பண்டல் வந்து கொடுக்குறாங்க. சுக்குனா கிடையாது, வேறு ஏதோ பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனு எமௌண்ட் மேலே இருக்கிறது வந்து 2 அனிமேஷன் நினைக்கிறேன், 2 எமௌண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டல்ஸ் இந்த எமௌண்ட் இப்போதைக்கு இது வந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இது வீடியோ அனிமேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு OB50 போல் தான் கொண்டு வர போகிறானுங்க. ஸோ 200% கன்ஃபார்ம். ஸோ கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 200% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஜூசு கைசன் ஈவெண்ட் போச்சு பார்த்தீங்களா, அதேமாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் தான். ஸோ இப்போ இன்னும் போக போக தான் சில லீக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான EVO வேர்ல்டுங்க 100% கன்ஃபார்ம். இதுக்கான பேனர் இப்போ கிடச்சிருச்சு. இந்த பேனரில் நீங்களே பாருங்கள் என்னென்ன கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு இப்போ ரிட்டன் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா பேராஃபால் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A94 வந்து ரிட்டன் ஆகும். இந்த 2 ரிட்டன் கண்ணுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் EVO வேர்ல்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த பேராஃபால் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த A94 எடுக்கணும்னு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், லக் இருந்தால் வெளியே. ஏன்னா இந்த A94 மேலே எனக்கு ஒரு கண்ணாகவே இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் சுற்றி ஒரு கண்டென்ட் போடுவோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M4A1க்கான ட்ராகன் ஸ்கின்னுங்க, இன்ஃபர்னல் ட்ராகோவா அது ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஸ்கின் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, 200% கன்ஃபார்மு. ஸோ இந்த கன்று டேமேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோசோனிக் MP40ங்க, இதுவும் பயங்கரமான MP40. அதாவது கோப்ரா MP40யும் குரோமோசோனிக் MP40யும் பார்த்தோம்னா ரெண்டுத்தில் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து அடிச்சு காட்டுங்க. ஸோ இந்த MP40 தான் வரப்போகுது. ஸோ 200% கன்ஃபார்ம். அதுக்கான பேனருமே நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் தான் நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி இந்த EVO வேர்ல்டு தான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. 200% கன்ஃபார்முங்க. யார் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணுவீங்க, எவ்வளோ டைமண்ட் சுற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற லீக்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற லீக்ஸ் அண்ட் அப்டேட் அதில் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் தான் அப்டேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ரைட்டு கேஸ், நான் இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய், டாடா.